இயற்கை நிமித்தங்களை சொல்லி தோழியை துயில் கலைந்து எழுமாறு 7ஆம் பாசுரத்தில் கூறிய ஆண்டாள் 8ஆம் பாசுரத்தில் நம் குறைகளை ஆராய்ந்து நமக்கு இறங்குவான் கண்ணன், அவனை காண செல்ல வேண்டும் எழு என்று துயில் எழுப்புகிறார். கதிரவன் ஒளிபரப்ப எழுந்தான். கிழக்கு திசையில் வானம் வெளுத்தது. எருமைகள் பனிப்புல்லை மேய்வதற்காக சிறு தோட்டங்களில் புகுந்தன. திருவேங்கடத்துக்கு யாத்திரை செல்பவரை போல் யாத்திரையாக போவதை பேறு எனக் கருதி போகின்ற மற்றுமுள்ள எல்லா பெண்களையும் போகவிடாமல் தடுத்து உன்னை எழுப்பி அழைப்பதற்காகவே உன் மாளிகை வாசலில் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். கண்ணாலே மிகவும் விரும்பத்தக்க ஒரு பதுமையை போன்றவளே, எங்களுடன் வருவதற்காக நீ எழுந்திரு. கண்ணனின் குணங்களை பாடி அவனிடம் இருந்து நாம் விரும்பும் பறையை பெற வேண்டும். குதிரை உருவம் எடுத்து வந்த கேசி என்னும் அசுரனுடைய வாயை பிளந்து எரிந்தவன் கண்ணன். வலிமையில் பெரிய மல்லர்களை மாளச் செய்தவன் அவன். அந்த தேவாதி தேவனை நாம் அணுகி அவன் அடிபணிந்தால் நம் குறைகளை ஆராய்ந்து ஐயோ என்று இறங்கி நமக்கு அருள் புரிவான் என்று கூறி தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள். கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தான் கான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை, போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டியை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் ஆவாவென்றாராய்ந்தருளலோரெம்பாவாய். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.